எத்திக்கும் தித்திக்கும் தமிழே உன்னை வணங்குகிறேன். இத்துடன் உரையை தொடங்குகிறேன். இந்திய ஜனநாயகத்தின் இதயம் என்று கருதப்படும் அடிப்படை உரிமைகள் நள்ளிரவில் தூக்கிலிடப்பட்டன. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய ஒரு இருண்ட பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த பாதை நமக்கு காட்டிய வெளிச்சம் என்ன? ஜனநாயகம் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? 50 வருடத்திற்கு முன்னாடி இந்திய ஜனநாயகம் ஒரு பெரிய டெஸ்டை சந்தித்தது. அதுதான் 1975 வந்த எமர்ஜென்சி. அன்னைக்கு மக்கள் கற்றுக்கிட்ட பாடம் சிம்பிள். ஆனா அதை தக்க வைக்கிறது அதை விட கஷ்டம். அவசர நிலையில் நமக்கு மூணு முக்கியமான விஷயங்கள்: உரிமை, கேள்வி, ஒற்றுமை. முதலாவதாக உரிமை முக்கியம். நம் அடிப்படை உரிமை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது. இரண்டாவது கேள்வியை எழுப்புதல். அரசாங்கம் தப்பு செஞ்சால் ஏன் எதற்குன்னு கேட்கிற தைரியம் தான் ஜனநாயகத்தின் பலம். மூன்றாவது ஒற்றுமையே வெற்றி. மக்கள் நினைச்சா எந்த அதிகாரத்தையும் மாத்தலாமனே 1977 நடைபெற்ற எலெக்ஷனில் மக்கள் வாக்கின் மூலம் நிரூபித்தார்கள். இதைத்தான் இந்த கல்வி முறைகளில் அழகாக சொல்கிறேன். அதிகார இருள் சூழ்ந்த அந்த அவசர நிலை ஒரு பாடம். பேசும் உரிமை பறிக்கப்பட்டது. அது ஜனநாயகத்தின் இருண்ட காலம். முறிந்த பேனா முனைகளும் இன்று விழிப்புணர்வு தீப்பந்தங்களாக உரிமையை காக்க ஒன்றிணைவும் நாம் வளர்ந்த பாரதத்தின் வித்துக்கள். முடிவு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். நம் ஜனநாயகம் ஒரு செடி மாதிரி. அதை நாம் விழிப்புணர்வு என்ற தண்ணியை ஊதி வளர்க்கணும். 2047 ஒரு வளர்ந்த நாடாக மாறணும்னு அங்க சுதந்திரமான பேச்சுரிமையும் ஜனநாயகமும் ரொம்ப அவசியம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.